வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்களுடைய மண்வாசனை மேனகா. இன்றைக்கி நம்ம ருசி மட்டும் இல்லை, ஒரு பாரம்பரியம் கலந்த ஒரு சுவையான பாயாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிச்சிலி சம்பா அவல் பாயாசம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிச்சிலி சம்பா அவல் பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிச்சிலி சம்பாவுடைய அவல் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிச்சிலி சம்பா அவலை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். கிச்சிலி சம்பான்ற ஒரு பாரம்பரியமான ஒரு ரகத்தை நம்ம சொல்லும் போது ஆற்காடு கிச்சிலி சம்பான்னு சொல்லுவோம், ஒட்டு கிச்சிலி, இந்த மாதிரி பல விதமான அரிசிகளுடைய நிறைய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அரிசிகள் இருக்குது. நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌனிஷாக, ரொம்பவும் டார்க் கலர் வராமல் ப்ரௌனிஷாக நம்ம முந்திரி பருப்பு நல்லா எடுத்துக்கலாம். வீட்டில் எல்லாருமே நீங்கள் சேமியா பாயாசம் பண்ணுவீங்க, ஜவ்வரிசி பாயாசம் பண்ணுவீங்க. நம்ம இந்த எபிசோடில் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா சிறுதானியத்துலேயும் பாரம்பரிய அரிசிலையும் தான் நம்ம ஒரு டச் நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய மரபு மாறாமல் உணவே மருந்துன்ற ஒரு கோட்பாட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் விவசாயிகிட்ட இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு பாயாசத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ருசியும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிட்டோம். எல்லாமே ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேன்னு நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அவலை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் மட்டுமே போதும். இதே எண்ணெயிலேயே நம்ம நெய் ஊற்றிருக்கோம். நெய்லேயே நம்ம அவல் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம இயற்கை விவசாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான பிரதான உணவு நம்மளுடைய அரிசி வகைகள். அந்த அரிசியில் தான் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிச்சிலி சம்பா எடுத்திருக்கேன். ரொம்ப வெள்ளை ரகம், ரொம்ப ருசியான ஒரு அரிசின்னு சொல்லலாம். ஆற்காடு கிச்சிலி, ஒட்டு கிச்சிலின்ற மாதிரி நிறைய அரிசிகள் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அரிசி அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்னு. பட் ஆனால் அரிசி பாலிஷ் பண்ண அரிசியை எடுத்துக்க தேவையில்ல, அன்பாலிஷ்டு அரிசியை எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் நம்ம கொட்டிடலாம். இப்போ பால் முக்கியமாக ஒரு பாயாசம்னாலே நம்ம பால் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டிங்கனாலே பால் நல்லா கொதி வரணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அந்த திக்னஸ் கிடைச்ச உடனே நீங்கள் அவல், வறுத்து வச்ச முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவலில் மட்டும்தான் செய்யணுமா, நம்மளுடைய சிறுதானிய அவலில் செய்யலைன்னா தாராளமாக செய்யலாம். என்ன அது கொஞ்சம் சீக்கிரம் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம அரிசி வகைகளில் எடுத்த பாரம்பரிய அரிசி வகைகளில் எடுத்த இந்த அவலில் நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழஞ்சா மாதிரியே இருக்காது. இப்போ இந்த பால் சூடு ஆகிட்டுருக்கு. இது நல்லா கொதிக்க வரணும். இது கொதி வந்துட்ட பிறகு நம்ம அவலை ஆட் பண்ணலாம். பால் நல்லாவே கொதிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடுலாம் நல்லா இந்த பால் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது நீங்கள் நெய்யில் வறுத்து வச்சுருந்த கிச்சிலி சம்பா அவலை இதில் போட்டுடலாம். எல்லோரும் விசேஷ நாட்களில் தான் பாயாசம் செய்வாங்க. இந்த பாயாசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தினைக்குமே நீங்கள் ஒரு டிஷ்ஷாகவே, ஒரு டெசர்ட்டாகவே நீங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். ஸோ அவல் பார்த்திங்கன்னா குயிக்காக பார்த்திங்கன்னா அதோடைய சாதம் மாதிரி இருக்காது, குயிக்காக வெந்துடும் அது. ஸோ அவல் வெந்துகிட்டே இருக்குது. இது 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அவல் வெந்துடும். அவல் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஏலக்காய் பொடி இருக்குது. ஏலக்காய் பொடியை நம்மளுடைய வாசனைக்கு நம்ம தூவிடுறோம். ஏலக்காய் பொடி நல்லா போட்டுட்டோம். இதோடைய நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ஸ்டு மில்க்குன்னு இருக்கும். அந்த கண்டென்ஸ்டு மில்க்கை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியான
டெக்ஸ்சர் உள்ள ஒரு பாயாசம் உங்களுக்கு ரெடி ஆகும். கிச்சிலி சம்பா அவல் பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 to 3 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த அவல் வந்து கொஞ்சம் வேகணும். அது நம்ம எப்போவுமே வந்து ஒயிட் சுகர் சேர்க்காம நம்ம எல்லா எபிசோட்லேயுமே நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி பனை சார்ந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியில் பண்ணுறோம், சிறுதானியத்தில் பண்ணுறோம். அப்போது நம்ம கண்டிப்பாக நம்ம பனை சார்ந்த பொருட்களில் பண்ணோம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நாட்டு சர்க்கரை போடும் போது நம்மளுடைய பால் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து இறக்க போகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய கிச்சிலி சம்பா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு.